பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உருவக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரோ யாரோடி உன்னோட ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக. சரி, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று மாமாவோட கிஃப்ட் வந்துருக்குது, எங்களுக்கே தெரியாது, ரெண்டும் சேம் பிளேஸ் வந்து சொல்லி இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக யாரோ அழகாக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் எங்களை கையால் கொடுக்கக்கூடாது, இதுவும் ஒரு ஆக்கள் இந்த கையாலாம் கொடுக்க வேண்டி இருக்குது. யாரா இருக்கும்? சரி, இதுக்கு நீங்கள் வடிவா மாமாவை விட்டுடலாம், மாமாத்தையும் விட்டுட்டு வேறு யார் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு வடிவா யோசிச்சு சொல்லிடலாம். யாரு? விஜிதா அண்டா சுவிஸ்ல இருக்கிறா. இல்ல ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா என்ன பொறுத்த மட்டுக்கும் இது நீங்க கண்டுபிடிக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சொன்னீங்க நீங்க? மைக். யாரு? ஃப்ரெண்ட் அப்படியா? தங்கச்சியின் ஃப்ரெண்ட். இல்லையே, தங்கச்சியின் ஃப்ரெண்ட் வரைக்கும் போயாச்சு. பிரான்ஸ்ல யாரு? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்காக அதே மாதிரி ஒரு அழகான கிருஷ்ணர் ராதை ஜோடிக்கு 50,000 ரூபாய் கேஷும் வச்சு உங்களுக்கு கொடுக்கட்டாம் என்று சொல்லி ஆசையாக யாரும் அனுப்பியிருக்கிறாங்க. நாடு. சரி, ஒரு க்ளூவை சொல்லுவோம், பாவமாக இருக்குது. சுவிஸ்ல இருந்து வந்துருக்கு. அப்போ நீ தான் யோசிக்கணும். எனக்கு அலுவல் முடிஞ்சுதானே, நான் தப்பிட்டேன். உமா மாமான்றது யாரு? தங்கச்சியோட ஃப்ரெண்டு அப்பா. அவ்வளவு தூரம் ரிலேட்டிவ்ஸை தாண்டி அவங்க சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்டம் இவங்க தான் அனுப்புறேன். எல்லாரும் நிற்கிறாங்க. சரி, நாங்கள் டைம் எடுக்காமல் இனிதான் நீங்கள் கேக் கட் பண்ண வேணும். ஸோ நாங்கள் யாருன்னு சொல்ல முதல்ல உங்களோட சிஸ்டரை கூப்பிடுங்களேன். நிற்கிறாங்களா? அவங்கள கையால் எனக்கு கொடுக்க வேண்டியது. 2 பேரும் ஓகேயா? நோ. எஸ், கிருஷிகா. சரி, கிருஷிகாட்ட கொடுத்து நான் இதை கொடுக்குற மாதிரி கிருஷிகாண்ட கையால் கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க ஆசையாக அனுப்பியிருக்கிறாங்க. சரி, கிருஷிகா இதை அக்காவுக்கு கொடுத்துருங்க. அக்காவுக்கு மத்தானுக்கு தான். இல்லை, அக்கா அத்தானு பிரிக்கல, அது 2 பேரும் ஒன்று தானே. சரி, அக்காவுக்கு மத்தானுக்கும் கிருஷிகா மாதிரியே உங்களுக்கு நாடும் ஒரு தங்கச்சி தான். அக்கா அத்தானுக்கு இந்த பரிசை கொடுக்கறதாக சொல்லி நான் உங்களோட வீட்டையே வந்து எப்பவுமே நின்று பழகி போகிற தங்கச்சிக்கு ஈக்குவலான ஒரு சிஸ்டர் தான் நானும் சொல்லி உங்களுக்காக மதுரிகா உமாகரலிங்கம் மதுரிகா உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அவங்க தானே? ஓகே, மதுரிகான்னு சொல்லி உமாகரலிங்கம் ஃபேமிலியும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்றதாக சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா இப்படி அவங்ககிட்ட இருந்து வரும்? இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் ரியல் சர்ப்ரைஸ் போல இருக்கேன். சரி, மதுரிகா வந்து அடம் பிடிச்சி அப்பாட்ட சொல்லி நான் அக்காவுக்கு இப்படி தான் கிஃப்ட் அனுப்பணும், நான் அனுப்பினதா கொடுங்கன்னு சொல்லி அவங்களோட அப்பாட்ட சொல்லி இப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்திருக்கிறேன். அதுவும் மதுரிகா நின்று தான் கொடுக்குற மாதிரி அவ கொண்டு கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சரி, ஓகே. அவங்க கூட பிறக்காட்டியும் உங்களுக்கு ஒரு சிஸ்டராக இருந்து இன்னைக்கு இவ்வளவு செய்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்படியான உறவுகளை சம்பாதிச்சு வச்சதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக இந்த அழகான ஜோடி 100-150 வருஷம் உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகாமைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வெளிக்கிறேன். தேங்க்யூ.